வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442308115. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் நம்முடைய காஞ்சி மாமுனிவர் உம்மாச்சி தாத்தா என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி ஏதேனும் ஒரு சின்ன தகவல்களை தினந்தோறும் உங்களோடு நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி மடத்தில் வைத்து ஒரு அன்பர் வருகிறார். வேளாளர் குலத்தைச் சேர்ந்த அந்த அன்பர் எப்பொழுதுமே நம்முடைய எந்த மந்திரத்தை சொல்வதென்றாலும் அந்த மந்திரக்குரிய நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த மந்திரத்தை ஒழுங்காக உச்சரிக்கவில்லை என்று சொன்னால் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்த அன்பர் மகாபெரியவரிடத்தில் நான் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாமா என்று கேட்கிறார். இது ஒரு கடினமான கேள்வி. கூட செய்யலாம் என்றும் சொல்ல முடியாது, அல்லது செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாத அளவிலே மகாபெரிவா இது எப்படி சமாளிக்கிறார் என்றால், அவர் உனக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்கிறார். 3 குழந்தைகள் என்று சொன்ன உடனே, நீ ஒரு குழந்தைக்கு காயத்ரி என்று பெயர் வை, இன்னொரு குழந்தைக்கு சந்தியா என்று பெயர் வை, இன்னொரு குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயர் வை. இன்றைக்கி எல்லாருமே பேபி, லில்லி, பில்லி என்றெல்லாம் பெயர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் காயத்ரி, சந்தியா, சரஸ்வதி என்று பெயர் வை. தினந்தோறும் நீ உன் பெண்ணை காயத்ரி காயத்ரி என்று கூப்பிடுகிற பொழுது அந்த கூப்பிடுகிற பலனே உனக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை உருவாக்கும் என்று, அதற்கு காயத்ரி மந்திரத்தை அவர்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நேரடியாக சொல்லாமல், இப்படி சொன்னால் அது புண்ணியத்தை ஏற்படுத்தும் என்கிற விதமாக மகாபெரிவா வந்த அன்பரிடத்திலே இப்படி சொல்லுகிறார். பெரியவாளுக்கு பொதுவாக 2 சப்தங்கள் பிடிக்கும் என்று சொல்வார். ஒன்று, நம்முடைய வேத விற்பனர்கள் சொல்லுகிற அந்த ருத்ரம், சமகம், இது மாதிரி சப்தங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமின்றி பிராமணன் சந்தியாவந்தனம் செய்கிற பொழுது அந்த உத்தரணி அந்த இதில் பாத்திரத்தில் பஞ்சபாத்திர பாத்திரத்தில் படுகிற பொழுது அந்த உத்தரணி படுகிற சப்தம் இருக்கிறதல்லவா, அந்த சப்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வார்கள். மகாபெரிவா என்கிற அவர் எந்த கேள்வி கேட்டாலும், யாராவது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பெரியவா ரொம்ப சாதுரியமாக பதில் சொல்லுகிற ஆற்றலாளர். நம்முடைய தமிழறிஞர் கீவாஜாவாக இருந்தாலும் சரி, ஊவே தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதையர் உட்பட பெருமக்களெல்லாம் வந்து, அதுவும் குறிப்பாக வைணவ பெருமக்களெல்லாம் வந்து மகாபெரிவா இடத்தில் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்திற்கு முற்றும் படித்த அவர் உடனடியாக ஒரு பதிலை சொல்லுவார். வந்தவர்கள் அப்படியே மூக்களை விரைத்து பார்ப்பது போல அப்படியே பெரியவா சொன்ன பதிலை கேட்டு ஆச்சரியம் அடைந்து, இப்படியெல்லாம் இதற்கு பதில் இருக்கிறதா என்று எண்ணுகிற விதமாக பெரியவாளுடைய செய்திகள், சிந்தனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி மாமுனிவர் வாழ்ந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் நாமும் வாழ்ந்தோம் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தெய்வத்தை நாம் தினந்தோறும், காஞ்சி மாமுனிவர் இன்றைக்கு இல்லை என்றாலும் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் அதிஷ்டானத்தில் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைகளை எல்லாம் காஞ்சி மடத்திற்கு சென்று பெரியவாடத்தில் பெரியவா என்னை காப்பாற்று என்று நம்முடைய பெரியவரிடத்தில் நம்முடைய குறைகளையெல்லாம் அந்த தண்டம் சமர்ப்பித்தால் கண்டிப்பாக மகாபெரிவா நம்மளை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட மகோன்னதமான அந்த அற்புதமான அந்த மாமுனிவர் வாழ்ந்த காலம் இன்றைக்கு நம்மால் என்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.